பல பிற்போக்குத்தனமான நடைமுறைகளை உடை தெரிந்ததில் அண்ணனுக்கு நிகர் அண்ணன் அப்படின்னே சொல்லலாம். சாதி பிரிவினை மத பிரிவினை மாறி தமிழ்நாட்டுல கட்சி பிரிவினை அப்படின்றது ஆழமாக வேரோடி இருந்தது. அதனை முழுவதுமாக உடை தெரிந்தீர்கள். வாழ்க்கை ஒழிக கோஷம், பொன்னாடை போர்த்துதல், பட்டாசு வெடித்தல் அப்படின்னு நீங்க ஒழித்த சீர்கேடுகள் ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் அப்படின்னா, ஒரு வலையொலிக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நேர்காணல் கொடுக்க விடும் போது அந்த வலையொலியினுடைய பின்புலம், பின் தொடர்பாளர்கள் யார் தண்ணி நேர்காணல் எடுக்க போறாங்க, அவங்களுடைய வயது என்ன, அனுபவம் என்ன அப்படின்னு பல விஷயங்களை கணக்கிட்டு தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நேர்காணல் கொடுப்பாங்க. ஆனா நாங்க கேட்டதுமே நீங்க இன்முகத்தோடு நேர்காணல் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டீங்க. இதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றத தாண்டி ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கட்சியில நீங்க பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதை ஒரு பெண்ணாக நான் மட்டும் இல்ல, என்னை போன்ற பல பெண்கள் ஏன் இந்த காரணம் பெண்களுக்கு சம வாய்ப்பு திரு சீமானவர்கள் கொடுக்கிறார் அப்படின்ற கேள்வி இருக்குங்கண்ணா. இது குறித்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல இது என்னுடைய கட்சி இல்ல, நம்முடைய கட்சி, நம்ம இனத்தின் கட்சி. நாம் தமிழருங்கிறது ஒரு கட்சி இல்ல. அது கட்சியில நாங்கள்லாம் இணையல. நாங்கள்லாம் இணைந்து எங்கள் இனத்திற்கென்று ஒரு அரசியலை உருவாக்குறோம். அரசியல் வலிமையற்ற பிள்ளைகள் உருவாக்குறோம். இப்போ இதுல இந்த பெண்களுக்கு தனி இடம், உரிமை, விடுதலை அதுல எங்களுக்கு ஏற்புடையதில்லை. எங்களுக்கு அந்த சொற்களை நாங்கள் ரொம்ப அருவருப்போம். ஏன்னா எங்கள் பரம்பரை மரபணுது. இப்போ நீங்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களை இருந்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி பெண்களை குலதெய்வங்களா வச்சு 100 பேர் 100ல் ஒரு 80 விழுக்காட்டுக்கு மேலே பெண்கள் தான் குலதெய்வம். இப்போ எனக்கே கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. அந்த மாதிரி நாங்கள் குலதெய்வங்களா வச்சு, நாங்கள் குல முன்னோரா வச்சு போற்றுகிற மரபினர் நாங்கள். இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த பெண்ணுக்கு சம வாய்ப்புங்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும் நம்ம சொல்றது. அங்கே ஏற்றுக்கொண்ட கோட்பாடு ஆணுக்கு பெண் சமம் என்பது இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். ஆணுக்கு பெண் நிகரென கொன்றால் அது அறிவு சிறந்து வையம் தலை தோங்கும்னு நம்மளுடைய பாட்டன் பாரதி பாடுறான். இப்போ எங்கள் தலைவர் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்றால் இல்லைங்கிறார். பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கலைன்னா மண்ணுங்கிட்டு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் பெண்மையை போற்றணும், பெருமைமிக்க நாடாக மாற்றணும்னு நினைக்கிறேன். பெண்மை உயர்வுபடுத்தாத எந்த நாடும் பெருமை அடையாது, பெண்களை போற்றாத எந்த நாடும் பெருமை அடையாது. இப்போ பெண் என்பவள் என் தாய். இப்போ நான் என்ன பெண்ணிய விடுதலைங்கிறத சிரிப்பேன். என் தாய் தன் கருவறையிலிருந்து என்னை விடுதலை செய்யலைன்னா நானே இல்லை, அப்புறம் என்ன நீ பெண்ணிய விடுதலை கொடுக்கறது? அப்போ பெற்ற மகளுக்கு, பெற்ற தாய்க்கு, உயிர் துணையாக வந்த தன் துணையாளுக்கு, தன் இணைக்கு, தன் உடன் பிறந்த ரத்த உறவுகளுக்கு, அக்கா தங்கைகளுக்கு அவர்களுக்கு உரியதை அவர்கள் எடுத்துக்கொள்வதில் நீ கொடுத்துக்கிறேன்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையானது. அதனால நாங்கள் அந்த கோட்பாட்டை ஏற்கல. அவர்கள் இடம், அவர்களுக்கு உரியதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் எடுத்துக்கொள்வதை கை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டாடுறோம். இவ்வளவுதான் நாங்கள் செய்கிறோம். இதை கொடுக்குறோம்னு சொல்றது இழிவா இருக்குது. அவங்க எடுத்துக்கிறாங்க, நாங்கள் அதை பார்க்குறோம், அதை பார்த்து மகிழ்றோம். அப்படிதான் சொல்லணும். இதுல பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுப்பதில் எனக்கு ஒரு பெருமையும் இல்லை. எங்கள் பிறவி கடமை, அதை செய்கிறோம், அதை மகிழ்வோடு செய்கிறோம். கண்டிப்பாங்க. நான் இருந்தாலும் உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட பெண்களினுடைய பங்களிப்பு அரசியல்ல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா 117 பெண் வேட்பாளர்களை களத்துல இருக்கிறீங்க. இதை எப்படி சாத்தியப்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குங்கண்ணா. அதுல ஒரு போராட்டம் இருக்கு. அதுக்கு எனக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கடுமையா உழைக்கிறேன்னு. அது மூளைக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்கும் எனக்கு. அது எப்படின்னா, இங்க இருக்கிற சிக்கல் சமூக பிரதிநிதித்துவம் இருக்கு, சமூக முன்னுரிமைன்னு ஒண்ணு இருக்கு. இதுல இங்க தமிழ் சமூகங்கள்ல புறக்கணிக்கப்பட்ட சமூகம் இருக்குது. அரசியல் வாய்ப்பு இல்லாம, அதிகார வாய்ப்பு இல்லாம ரொம்ப நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு. அப்ப அதை விட்டுறக்கூடாது. ஒரு தேசிய இனத்தின் அரசியலை, விடுதலை, உரிமையை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் இயக்கம் அதை செய்யலைன்னா அது அந்த இயக்கம் தொடங்கி பயனில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன், உயர்ந்த மனிதன் யாருன்னா உலகத்துல கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கிவிட இவன் குனிகிறானா வந்தா உலகத்துல உயர்ந்த மனிதன். இது எங்க மூதாதை வைகுந்தர் சொல்றாரு, தாழ கிடப்பானை தற்காத்து நிற்பவதான் தர்மம்ங்கிறப்பல. அப்ப எவன் புறக்கணிக்கப்பட்டிருக்கானோ அவனை எடுக்கணும், எவன் தாழ்த்தப்பட்டிருக்கானோ அவனை உயர்த்தணும். இதுதான் உண்மையான சமூக விடுதலை, தேசிய இன விடுதலை. அப்ப அந்த அடிப்படையில நாங்க எல்லாருக்குமான முன்னுரிமை கொடுக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா? தாய் அழுவா, பெண் தான் அழுவா. ஒரு நாடு அழிக்கப்படும் போது யார் அழுவா? பெண்ணுதான். ஒரு போர் என்றால் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகள் தான். அதுதான் அந்த குரல். வீழ்த்தப்பட்ட இனத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலா தான் இருக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா உரிமைக்காக எழுகிற குரல், முதல் குரல் ஒரு பெண்ணின் குரல், ஒரு தாயின் குரலா இருக்கணும்னு அந்த குரலை புரட்சி குரலா அனுப்புறாங்க. அதுதான் இப்ப எங்களுக்கு என்னென்ன எது நீ பலகீனம் நினைக்கிறியோ அதை நான் பலமாக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப புரியுதா? அதனால இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதுல என்னென்ன கல்வி தகுதி பார்க்கணும், அப்புறம் அவங்களுக்கு தயக்கமின்றி தன் கருத்தை எடுத்து வைக்கிற ஆற்றல் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் துணிவு இருக்கா, ஒரு ஊடகத்தை எதிர்கொள்ற ஆற்றல் அது இருக்குதா, உழைக்கிறதுக்கான உடல் தகுதி. ஏன்னா ஏப்ரல் மே மாதங்கள்ல தான் தேர்தல் வருது. அந்த வெயில் தாங்கணும், கொஞ்சம் பசி தாங்கணும். பெண்ணுன்னா பெண்களுக்கு இருக்கிற அந்த அன்றாட கடமைகள் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் சமாளிக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப ஆய்வு செய்யணும். அவங்களை கேட்கறது பயம் இல்லை, தைரியமா செய்வீங்களா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். சமூக பிரதிநிதித்துவம் இருக்கணும்.
அப்ப அந்த சமூகத்துல சில பெண்கள் வந்து வெளியில வரவே தயங்குறாங்க, இது நமக்கு சரியா வருமானு. அவங்களுக்கு முதல்ல உணர்வு ஊட்டி, துணி ஊட்டி, அதுக்கப்புறம் வெளியில கொண்டு வந்து அப்ப தயங்காம இருப்பாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கொண்டு இருக்கிற கருத்தியல் கோட்பாடு மிகப்பெரிய போராட்டமா ஆமா இதுக்கு இவ்வளவு தேர்வு பண்ணி நிறுத்தணும். அப்புறம் அவங்க தயங்குவாங்க, சுத்தமா காசு இல்லையே அப்படின்னு. உங்ககிட்ட மட்டும் இல்ல, கட்சியிலேயே இல்ல, காசு வச்சுக்கிட்டு செய்யறது அரசியல் இல்ல, அது வியாபாரம். இது மக்களுக்கு சேவை செய்யறது, இதுக்கு காசு தேவையில்லை, நீங்க வாங்க, எல்லாம் காசு மக்கள் தருவாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு அதை படிப்பிச்சு அந்த தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை நிறுத்துறோம். சும்மா எடுத்தோன்னே அப்படி நிறுத்துறது இல்ல. இது கோடிட்ட இடத்தை நிரப்புறது இல்லையே, கொள்கை வீரர்களை நிரப்புறது. அதனால அது ரொம்ப கவனமா செய்யணும். அப்படிதான் ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு வரோம். அப்ப அதுல இந்த முறையே சிறந்த கல்வியாளர்கள், துணிவுள்ள பிள்ளைகள், நல்ல தர்க்க அறிவு கொண்ட பிள்ளைகள், அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட பிள்ளைகள், இம்மண்ணின் அரசியல் இல்லை எம்மண்ணின் அரசியலும் உலக அரசியலும் உள்வாங்கிய பிள்ளைகள், அப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் நம்ம தேர்வு பண்ணி இந்த களத்துல வேட்பாளர்கள்னு என் பிள்ளைகளை சொல்லக்கூடாது, போராளிகள், முன் போர்க்களத்தில் முன்கள வீரர்கள், அப்படிதான் நான் அனுப்புறேன். அப்படித்தான் தேர்வு செஞ்சு அனுப்புறேன். அது கொஞ்சம் பெரிய கடினமான வேலை தான். இது 6 மாத காலங்கள் அல்லது காலங்கள் எடுத்துக்கிட்டு தான் வேலை செய்யறோம், தேர்வு செய்யறோம். ஆனா இப்போ நாம் தமிழர் ஆட்சி வந்து 2026ல அமைந்தால் இப்போ நீங்க பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுப்பது போல அமைச்சர் பதவிகளிலும் சம வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஆமா, இந்த கேள்வியே நான் அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா சம வாய்ப்புங்கிறது தங்கை கிட்ட சொல்றதுக்கு என்ன, இப்ப கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், அதிகாரம், இது எல்லாத்துலயும் சம வாய்ப்பு தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னா அதுல எல்லா உயிருக்குமே ஒரே மாதிரினா அப்புறம் பெண்ணுக்கு தனியா இருக்குதா என்ன? அதனால கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், அதிகாரம், இது எல்லாவற்றிலையும் சமத்துவம் தான். நீங்க நான் 20 அமைச்சர் வர்றாங்கன்னா அதுல 10 பெண்கள் இடம்பெறுவாங்க. கண்டிப்பா. இன்னொன்னு, உலக அரசியல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டோம்னா எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் 2026ல பெண்களின் பாதுகாப்பை எந்த மாதிரி உறுதி பண்ணுவீங்க? இல்ல, பெண்ணின் பாதுகாப்பு தான் மண்ணின் பாதுகாப்புன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப நாட்டையே பாதுகாக்கும் போது அதுக்குள்ள சிறுபான்மை மக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா, இஸ்லாமிய பாதுகாப்பு, கிறிஸ்தவ பாதுகாப்பு, இந்து பாதுகாப்பு, அப்படிலாம் கிடையாது. நாட்டையே பாதுகாப்பு, அதுக்குள்ளதான் எல்லாரும் பாதுகாப்பு இருக்கு. அதெல்லாம் 100 விழுக்காடு நீங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வேன். அதுல பெண்களும் இருப்பாங்க. அதெல்லாம் என் பிள்ளைகளை வந்து அவர்களே தற்காத்துக் கொள்வதற்கான அந்த என்ன சொல்றது, ஆற்றல், உடலாற்றல், உள்ளாற்றல், எல்லா அறிவாற்றல் எல்லாத்தையும் வளர்த்து தான் நான் வெளியில அனுப்புவேன். ஒரு நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்குன்னா அந்த நாட்டில் மக்கள் நல்லா அக்கறை செலுத்த முடியாது. அப்ப சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும். என் பெண் பிள்ளையை தொட்டா கொண்டு வாங்கிற பயம் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அது வந்து இருக்கும். அதனால என் பிள்ளைகளை எல்லாம் நீங்க பார்த்து போப்பா, இப்படி அடக்கமா போ, கண்ணியமா போன்னு சொல்றாங்களா, அது மாதிரி ஆண் பிள்ளைகளை சொல்ற நிலை வந்துடும். பார்த்து பாப்பா, உங்களுக்கு புரியுதா, பிள்ளைகளை எது கேள்வி பண்ணிடாத, தொலைச்சு போறோம் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு, அந்த மாதிரி நிலை வந்துடும். அதனால நான் வளர்க்கும் போதே என் பிள்ளைகளை வந்து வெறும் அறிவை உகட்டுகிற, அறிவு, ஒழுக்கம், வாழ்வு, எல்லாத்தையும் நன்னெறி, எல்லாத்தையும் சேர்த்து தான் போதிக்கிற கல்வியை நான் உருவாக்குவேன். அதனால இந்த ஒழுக்கக்கேடான, சமூக சீர்கேடான, அறமற்ற செயல்களை என் பிள்ளைகள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அதனால என் மகன் நினைப்பான், என் அக்காவை, என் தங்கையை பாதுகாப்பது என் பிறவி கடமைன்னு நினைப்பான். அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது உங்களுக்கு புரியுதா, இந்த சிக்கல் வராது. ஒரு ஆண்மகனினுடைய அழகு அல்லது பெருமை அப்படிங்கிறது வீரம், மானம், அறம், அறிவு, ஒழுக்கம், இது எல்லாம் நிறைந்த ஒரு மகன் இருக்கான, ஒரு ஆண்மகன் இருக்கான, அவனுடைய கடமை, அவனுடைய பெருமை, அவனுடைய சிறப்பு என்பதை பெண்மையை போற்றி பாதுகாப்பதுதான். இதெல்லாம் செஞ்சாதான் ஆண்மகன். அப்படிப்பட்ட ஒரு அறிவை, ஒழுக்கத்தை, நன்னறியை என் பிள்ளைகளுக்கு புகட்டி வளர்ப்பேன். அதனால இந்த அச்சம் ஒரு துளியும் இல்லாத ஒரு சமூகத்தை படைப்பேன். இந்த கேள்விக்கே இடம் இருக்காது. பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற சொல்லுக்கே தேவையில்லை. பெண்கள் தான் நாட்டுக்கே பாதுகாப்புங்கிற நிலையை நான் உருவாக்குவேன். கண்டிப்பா. அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு என்னென்ன திட்டங்களை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி தெரியப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருது, மாசம் 1000 ரூபாய்னு வரும்போது இதுல 950 கோடி கிட்ட இழக்கிறாங்க. இந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க, எப்படி ஈட்டுறாங்கன்னு இருக்கு. ஒன்று கடன் பெறாங்கன்னா, ஒன்று என் மக்களின் வரி, மக்களின் உழைப்பை சுரண்டுகிற உறுதி, அல்லது நிலத்தின் வளத்தை சுரண்டிக்கொள்ள முதலாளிகளுக்கு கையெழுத்து விடுகிறது. இதுலதான் இது ரெண்டுல தான் நீங்க என் வளத்தை அடமான வைக்கிற, நிலத்தை அடமான வைக்கிற, இல்ல என் மக்களின் நலத்தை அடமான வைக்கிற, இல்ல அவனுடைய மக்கள் மனித வளத்தை அடமான வைக்கிற. இப்படி அடமான வச்சுதான் கடன் பெற. பதில் இல்லைன்னா வரியா எடுக்கிற. 1000 ரூபாய் எங்க அம்மாவை கொடுத்துற. தண்ணீர் எங்க அம்மா 30 குடுவை வாங்குறா. ஒரு நாளைக்கு ஒரு குடுவை வச்சுக்கிட்டா கூட ஒரு குடுவையின் விலை என்ன? 1000 ரூபாய் வச்சு நான் தண்ணீர் வாங்க முடியல. நீ 1000 ரூபாய் கொடுத்த, மின் கட்டணத்தை சகிக்க முடியாம ஏத்திட்ட, சொத்து வரியை ஏத்திட்ட. அப்ப எவ்வளவு சிக்கல் வருது? அப்போ இந்த 1000 ரூபாய்ங்கிறது ஒரு, நீங்க சொல்ற மாதிரி ஒரு கவர்ச்சி. இது யார் காசுல இருந்து கொடுக்கப்படுது? என் மக்களின் காசுல இருந்தது. ஆமா. இப்ப அதனால அந்த மாதிரி திட்டத்தை நாங்கள் வீழ்ச்சி திட்டம், ஒரு வளர்ச்சி திட்டமா பாக்குறது இல்ல, கவர்ச்சி திட்டமா பாக்குறோம். இப்ப நாங்க வரும்போது 1000, 500 இல்ல அரிசி, பருப்பு, வேட்டி, சேலை, போனஸ், சலுகை, மானியம், இதுக்கெல்லாம் கையேந்திர நிலையில் இல்லாம ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ 1000 ரூபாய் மாசம் கொடுக்குற இடத்துல இல்ல 5000, 10,000 கூட அவர்கள் வாழ்விடத்திலே ஈட்டிக் கொள்கிற மாதிரி, வருவாயை பெருக்கிக் கொள்கிற மாதிரி வேலை வாய்ப்பை கொடுத்துருவோம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அந்த கையேந்திர ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சிறந்த ஆட்சியா இருக்க முடியும்.
அதனால இதெல்லாம் ஒரு ஏமாற்றா பார்க்குறோம். இந்த நிலையிலிருந்து மாற்றுவதுதான் மாற்றம்ங்கிறோம். அந்த மாற்றம் தான் புரட்சிங்கிறோம். புரட்சிங்கிறது தலைகீழ் மாற்றம். இந்த நிலையிலிருந்து அப்படியே மாறுறது. அதை தான் நாங்க முன்னெடுக்க நினைக்கிறோம். அதனால இந்த கையேந்திர ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் எங்கள் கனவு. அதை நோக்கி தான் எங்க ஆட்சி முறை இருக்கும்.